மிஸ்டர் கிரியேட்டிவ், ஃப்ரீலான்ஸ் ஆர்டர் கிடைக்காம குவிட் பண்ணிட்டு யாராவது போயிருக்காங்களா? ஓகே. ஸோ இந்த கேள்விக்கான உள்ள அர்த்தத்த நான் எப்படி புரிஞ்சுக்க போறேன் அப்படின்னா, நீங்க இது வந்து 100% சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கு. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 100% சக்சஸ்ஃபுல்லான விஷயமே கிடையாது. இதுல வந்து கேரண்டியே கிடையாது. ஓகே. இது வந்து பிசினஸ் போன்ற விஷயம். எங்கேயாவது ஒரு இடத்துல இத பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிறலாம்ன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. இத நீங்க வேற மாரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எவ்வளோதான் நீங்க பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தாலும், அப்பப்போ உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அத ஸ்போர்ட்ஸ் வாரியா பார்த்துக்கலாம். பெரிய மூவி டைரக்டரா இருக்கலாம். எவ்வளோ பெரிய மூவி டைரக்டரா இருந்தாலும், ஒரு படம் எடுக்கும்போது அந்த படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. ரியல் வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா விஷயத்திலுமே ரிஸ்க் இருக்கும். ஒரு எம்ப்ளாயியா இருக்கும்போது மட்டும் தான் ரிஸ்க் இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ரிஸ்க் மூலமா அவங்க சம்பாதிக்கிறது நெறைய இருக்கும். அத கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கறனால உங்களுக்கு வந்து அவங்க ஒரு விஷயத்துல சம்பாதிக்கிறது வந்து உங்களுக்கு 6 மாசத்துக்கு சம்பளம் கூட இருக்கும். ஓகே. இந்த மாரி தான் அவங்க ஓட்டுறது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நெறைய பேரு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு, ஒரு நாள் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பிட் பண்ணுவாங்க. எனக்கே எவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். ரிசல்ட்டே வரலன்னுவாங்க. என்ன பண்ணீங்க அப்டின்னா, 4 பிட் பண்ணேன். யாருமே ரிப்ளை பண்ணல அப்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பா வரும் மொத. அதுக்கப்புறம் வந்து சிரிக்கக்கூடாது. சரி அவங்க வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் அந்த இடத்துல இருந்தோம் தானே! அப்டின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனா அவங்க கிட்ட எனக்கு எப்டி அத சொல்றது அப்டின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இன்னொரு பக்கம் என்னன்னா, இது உண்மையாவே அவங்களுக்கு வேணுமா? அப்டின்றதும் இருக்கு. ஓகே. சில பேருக்கு வந்து தாங்கள எவ்வளோ மாத்திக்கணும் அப்டின்றத பார்க்கும்போது, இல்ல என்னாலலாம் என்ன அவ்வளவா மாத்திக்க முடியாது. அப்டின்ற அந்த ஒரு இது வந்துரும். இப்ப எனக்கெல்லாம் அது வேண்டாம். ஐ வில் ஜஸ்ட் கோ பேக் டூ ஜாப் அப்டின்றவங்க நெறைய பேர் இருக்காங்க.